இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மொத்தத்துல மனிஷாவோட என்கேஜ்மெண்ட் ஒரு விதத்துல முடிஞ்சிருச்சு. நம்ம மித்ராவுக்கும் ஒரு வழியா விமோச்சனம் கிடைச்சிருச்சு. ஆமாம் பெரியப்பா, அண்ணி பக்கத்துல ஏதோ ஒரு தெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்கா துணை இருந்திருக்கு. அந்த சாமியோட பிளெஸிங்ஸால தான் அண்ணாக்கும் அன்னிக்கும் நடுவுல இருந்த மனிஷா வேனிஷ் ஆக போறா. மனிஷா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ ஒரு அணைக்கட்டை உடைச்சுக்கிட்டு ஓடுற வெள்ள மாதிரி இருக்குடா என் மனசு. இனி நம்ம மித்ரா லக்ஷ்மிக்கு இடையில மனிஷா எக்காரணத்தை கொண்டும் வரமாட்டா. ஆமாம் பாட்டி, இதுக்கப்புறம் அண்ணியோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டே ஆகணும். ஏ சுதீர், சொல்லுங்க பாட்டி. கிச்சனுக்கு போய் ஒரு நல்ல ஸ்வீட் எடுத்துட்டு வா. நீங்க ஸ்வீட்ஸ் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு லக்ஷ்மி நீ என்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. இத பாரு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை நீ கெடுக்க பாக்காத. அப்படி இல்ல பாட்டி. உன்னை நான் எடுத்துட்டு தானே வர சொன்னேன். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். என்ன பாட்டி இது, சுதீர பயங்கரமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க போலயே. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குடா. அப்படி நான் கத்தலைன்னு வச்சக்க அவன் எடுத்துட்டு வரமாட்டான். என்ன லக்ஷ்மி இது? பாட்டி, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க. நீங்க ஸ்வீட் சாப்பிட கூடாதுல்ல? இப்ப நான் சந்தோஷமா இருக்கும்போது கூட ஒரு ஸ்வீட் திங்க கூடாதுன்னு சொன்னா எப்படி லக்ஷ்மி? இப்ப அப்படி என்ன சந்தோஷம் வந்துச்சு? மனிஷாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுல்ல, அதனால எல்லாருடைய டென்ஷனும் இப்ப காணாம போயிடுச்சு. அதுக்கு தான் இந்த சந்தோஷம். டென்ஷன் போயிடுச்சா? மனிஷாக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தா அதனால உங்க டென்ஷன் எப்படி போகும்? சந்தோஷத்துல ஓவரா வளரிட்ட போல இருக்கே. மனிஷாவால உங்களுக்கு என்ன டென்ஷன்? அது அது ஒண்ணும் இல்லம்மா. ஒரு பொண்ணோட கல்யாணம்னா சும்மாவா? மனிஷாக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு, சீக்கிரம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு அனந்தா ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. மனிஷாவோட அழகுக்கும் படிப்புக்கு ஏத்த மாப்பிள எப்ப கிடைப்பானோ என்னமோன்னு அனந்தா எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அவ கவலைப்படுறத பார்த்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கும். இப்பதான் மனிஷாவுக்கும் நீரஜுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுல்ல, அதான் என் டென்ஷன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ஓ, அவ்வளவுதானா? இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? அந்த கடவுளுக்கு யார எப்ப சேர்க்கணும், எங்க சேர்க்கணும்னு எல்லாமே எழுதி வச்சிருப்பாரு.